சளி பிடிச்சிருச்சுன்னு துளசிலாம் பறித்து நான் நசுக்கி குடித்தேன். கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூதுவளை, அப்படியே பாருங்களேன். இன்றைக்கி ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஸோ ரசம் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூதுவளை இருந்தது. தேவையான அளவுக்கு நான் பறிச்சுக்கிட்டேன். சின்ன சீசர் வச்சு இலையில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளியும் தூதுவளையும் அரைச்சிக்கிட்டு அது கூட பூண்டு தட்டி போட்டு வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடியை போட்டு சூப்பராக ரசம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உப்பையும் புளிப்பையும் செக் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போ காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், எண்ணெய், கடுகு போட்டு தாளித்து கொதிக்க விடாமல் இறக்கிட்டா சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. செம்ம டேஸ்ட்.